ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறை திரைப்படத்தின் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள். சார் தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு வழக்கமான சினிமா என்பதை தாண்டி ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கீங்க. பொதுவாக இயக்குனர்கள், அதுவும் முதல் முறை இயக்குனர்கள் எல்லோருக்குமே கமர்ஷியலாக எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிறத என்ன இருக்கும். எப்போ அந்த படம் ஜெயிச்சிடணும், அடுத்து ப்ரொடியூசர் கிடைக்கணும், அப்புறம் பெரிய நடிகர்களுடைய கால்ஷீட் கிடைக்கணுங்கிறத எண்ணமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய இந்த திரைப்படம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான பாணிலேயே இல்லை. ஆனால் படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றிருக்கு, நிறைய பேர் கமர்ஷியலாக விரும்புகிறாங்க, அது வேறு. ஆனால் அந்த கமர்ஷியல் கூறுகளே இல்லாமல் இப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கணுங்கிற ஒரு துணிச்சல், ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தொடர் இது முழுக்க முழுக்க நிஜ கதை, தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த நிஜ கதை. இப்போ இந்த நிஜ கதைகள் எப்போதும் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ உண்மையில் நடந்த சம்பவம். ஸோ அவர் ஒரு போலீஸாக இருந்தவர், டானாக்காரன் தமிழ் போலீஸாக இருந்தவர். இப்போ அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ அதை அவர் ஒரு சின்ன பாதிப்பு இருந்தது அந்த டைம்ல இருந்தே. அதை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இதுவாக எழுதி வச்சுட்டார், ஒரு கருவாக எழுதி வச்சுட்டார், ஒரு கதைக்கான தேவையான ஒரு கருவாக அதை எழுதிட்டார். இப்போ இது காலப்போக்கில் அவர் அப்புறமா சினிமாவுக்கு வந்ததாகட்டும், சினிமாவில் அவர் கொஞ்சம் இது பண்ணதாகட்டும், அதுக்கப்புறமா இது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ப்ரொடக்ஷன்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ செவன் ஸ்க்ரீன் லலித் சார் அந்த கதையை கேட்டுட்டு அந்த நிகழ்வை கேட்டுகிட்டே அவர் அதை ஒத்துக்கிட்டார். ஐயோ இந்த கதை நல்லாயிருக்கு, நான் பண்ணால் என் பையனை அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது நமக்கு வருது. நான் அதை ஸ்க்ரீன் ப்ளேவும் நானும் தமிழ் சேர்ந்து எழுதி ஒன்று பண்ணி அது ஒரு இதுவாக செட் ஆகுது. அப்புறம் இது முதல் படமாக நம்ம ஒன்று பண்ணுறோன்னும் போது உண்மைக்கு நெருக்கமாக, மனிதர்களுக்கு நெருக்கமாக நம்மளால் போக முடியுன்ற ஒரு விஷயம் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குன்னா அதை தைரியமாக எடுக்கணும்னு நான் நம்புவேன். ஏன்னா அதுதான் ஒரு கமர்ஷியல்ன்றதை நான் அப்படி தான் பார்க்குறேன். உங்களோட நெருங்கி நீங்கள் என்னோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை நீங்கள் நெருங்கி உக்காந்து பார்க்குறது இருக்குல்ல, அதுதான் கமர்ஷியல். ஸோ அதை நான் ரொம்ப சாலிடாக நம்புகிறேன். எனக்கு அது இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே நேரம் நேர்த்தின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக எப்படி அதை கொடுக்கணும், பிரச்சாரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பத்தியும் உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே கஷ்டங்கள் இருக்குது. எல்லாருமே சினிமா ஏதோ ஒருத்தருக்கும் ஒரு வகையான மனநிலை இருக்கும். ஒருத்தவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக வருவாங்க, ஒருத்தவங்க ஒரு கருத்துக்காக வருவாங்க, ஏதோ ஒரு வகையில் வராங்கன்னா இப்போ அவங்கள நான் கருத்துக்காக வரவங்களுக்கு ரொம்ப கருத்து சொல்லி மண்டையை இது பண்ணுறதும் என் வேலை கிடையாது. ரொம்ப கமர்ஷியலாக வர்றவங்களுக்காக அதுக்காக தேவையில்லாத சில விஷயங்களே நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு இதுவும் கிடையாது, தேவையும் இல்லை. அந்த மாதிரியான மனநிலை உள்ள நான். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இதில் நேர்த்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது ஒரு எல்லா யூனிட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மற்ற கிராஃப்ட் எல்லாருமே இது சரியாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே நாங்கள் முன்முடிவாக பக்காவாக தயார் பண்ணி தான் போய் அதை ஒர்க் பண்ணோம். இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நம்ம எப்போதும் சொல்லுவோம் தமிழ் ஆடியன்ஸ் நல்ல படங்களை விரும்ப மாட்டாங்க, அப்படி இப்படின்னு மலையாள படங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி ஒரு சிறந்த ஆடியன்ஸ் எங்கேயுமே கிடையாது, சரியான கொடுத்தா அவங்க ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு. எனக்கு இந்த படம் அது நிரூபிச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு அவ்வளோ கொண்டாடுறாங்க, கூட்டமாக வராங்க, ஃபேமிலிஸ் உள்ளே போகிறாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி தான் அதை இது பண்ணுறேன். இப்போ அவருடைய அனுபவங்கிறப்ப அந்த பேர் உட்பட அதே பேர் தானே? இல்லை தோழர், அது மாற்றப்பட்டு இல்லை தோழர். இப்போ அவர் நாங்கள் முதல்ல அவர் ஒரு 40 பக்க கதையாக கொண்டு வந்தார் தோழர். அந்த 40 பக்க கதையில் இந்த சாராம்சம் எல்லாமே இருக்குது. ஒரு பையனை, அவன் இளஞ்சியாக இருந்தான், அந்த பொண்ணு பூங்குடியாக இருந்தால், கூட்டிகிட்டு போய் அந்த பையனை கோர்ட்டில் இது பண்ணி ஜட்ஜிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஜட்ஜி அடுத்த வாய்தால் நான் உனக்கு இது பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனை அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை ஜெயிலில் விட்டு வந்துட்டார். இப்போ சினிமா அப்படி இல்லை. சினிமாவில் அடுத்த ஃப்ரேமே அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். சார் அடுத்த வாய்தாக்கு நீங்கள் வரீங்களா சார்னா அடுத்த வாய்தாக்கான சீன் போயிடுவோம். ஆனால் நிஜம் அப்படி கிடையாது. நிஜம் 3 மாதங்களோ 6 மாதங்களோ அதுக்கடையில் ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ அந்த இது இருக்குல்ல, அதுதான் தமிழுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ அவர் தமிழ் அந்த இதை வேற இதுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அப்படியே அது காலங்கள் போய் அது இதுவாகிட்டோம். இப்போது ஆனால் அந்த பாதிப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது அவருக்கு. இப்போ நம்ம அதை போய் தேடியும் பார்த்தோம். அந்த கேஸ் நம்பர் ஏதாவது கிடைக்குமா, அவங்க என்னவா இருக்காங்கலாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல, அவரும் மறந்துட்டார். ஸோ இதுதான் அது வரைக்கும் அடுத்த வாய்தாக்கு வாங்க சார்ன்ற வரைக்கும் தமிழோட அந்த இதுக்குள்ளே நம்ம அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து பேசி என்னவா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணோம். இதில் நான் கேட்கணும்னு நினச்சேன், அந்த நல்ல நீதிபதியுடைய பேர் ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியன்கிறவர் ஒரு திராவிட இயக்க உணர்வாளர். குறிப்பாக மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கு சாதகமான தீர்ப்பு தருவதற்கு காரணமாக இருந்தவர். வைகோவுடைய சீனியர்.
மதிமுக தலைவர் வைகோவுடைய சீனியர். அவருக்கு ஒரு பெரிய அடையாளம். ரத்னவேல் பாண்டியனாலே ஒரு நான் பிராமின் கான்சியஸ், ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், பெரியாரிஸ்ட்டுங்கிற உணர்வு வருது. அந்த பேரை யதார்த்தமாக தான் வச்சிங்களா இல்லை ரத்னவேல் பாண்டியனுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை ரத்னவேல் பாண்டியன் வந்து ஐயாவோட இதுவாக தான் வச்சோம் அதை. அப்புறம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு இருக்குல்ல, அந்த அதிகாரம் எப்படியாக பார்க்கப்படுதுன்னு இருக்குல்ல, எளிய மனிதர்களுக்காக பார்க்கப்பட வேண்டிய சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான நீதிபதிகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அவருடைய காலகட்டங்களில் வந்து விசாரணை கைதிகளை பல பேரை வந்து அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு பெருமை சேர்க்கணும் வச்சிங்க. அந்த ஆனால் அது பிரச்சாரமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒருத்தருக்கு வந்து அதனால தான் நாங்கள் ஒரு சில ஷார்ட்ஸை எடுத்தோம் வந்து அந்த போர்ட்லேருந்து வந்து அவரை இது பண்ணுறதுலாம். பட் ஆனால் என்னவா இருந்ததுன்னா, எனக்கு அப்புறமா அதை பர்சனலாக இது பண்ணும்போது நம்ம இதை வந்து பார்த்து நாளைக்கு படமாக தேட்டரில் பார்க்கும்போது ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு பேட் கமெண்ட் வந்துடக்கூடாது. ஸோ அப்புறம் ஆடியன்ஸாக படமாக பார்க்கும்போதும் இவர் நல்லது பண்ணுவாருன்னு தெரியக்கூடாது, இந்த பசங்க நல்லது பண்ணுவாருன்னு தெரியும். அதனால் நாங்கள் எடிட்டில் கட் பண்ணோம். ஸோ வந்து தெரிஞ்சு தான் வச்சோம். அவருடைய உழைப்பு அவ்வளோ பெரிய உழைப்பு, அவருடைய அக்கறை அவ்வளோ பெரிய அக்கறை, அந்த இது வந்து இந்த சமூகத்துக்கு தேவைப்படுறதுக்கு அந்த தேவையை பெருமைப்படுத்துறதுக்கான அது தேவைக்காக தான் அதை வச்சுருக்கோம். இல்லை, அந்த சீன் ரூம்குள்ளே போய் பேச போகிறப்ப படத்தை முதன்முறை பார்க்க போகிற எல்லாருக்குமே என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியும். இவர் ரத்னவேல் பாண்டியன் பேர் இருக்குது, அதனால் விட்டுருவாருன்னு யாரும் நினைக்கல. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் வரலை. இல்லை, அப்போ வரைக்கும் யார் ரத்னவேல் பாண்டியனே தெரியாது. ரத்னவேல் பாண்டியனா என்ன சொல்ல போனால் எதிர்மறையாக தான் சில படங்களில் காமிச்சிருக்கிறாங்க அது பேரை. ஆனால் இதில் தான் நீங்கள் அவ்வளோ ஒரு கம்பீரமாக, ஒரு நியாயமாக, ஒரு சட்டவான், ஒரு நீதிமானாக காமிச்சிருந்தீங்க. அவர் போய் பேசுகிற வரையும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்கும், ஒருவேளை விக்ரம் பிரபுக்கு வேலை போயிருமோ, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா, அந்த மாதிரி ஆயிருமோ. ஏன்னா இருந்தாலும் நம்ம மனசு வந்து ஹீரோவை பேஸ் பண்ணி தானே யோசிக்கும். என்னதான் இதாக இருந்தாலும் ஒரு ஹீரோ கடைசியில் ரஜினி காப்பாற்றிடுவார், கமல் காப்பாற்றிடுவாருன்னு தானே நம்ம மைண்டு யோசிக்கும். ஸோ இதனால் தான் வேலையை இழக்கிற ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் மைண்டு போகுமோன்னு யோசிச்சு கடைசியில் பார்த்தா வேற மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப அந்த காட்சி வந்து இதாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று அந்த தம்பி அவர் இந்த அப்துல்லாவா நடித்தவர் வந்து அந்த கரெக்டாக அந்த ராம்நாடு சிவங்க ஸ்லாங்கு, அந்த பாடி லாங்குவேஜ் இதோடையே ரொம்ப ஒன்றி நடிச்சார். ஆனால் அவர் ஒரு பணக்க தயாரிப்பாளருடைய பையன். அவரை எப்படி செலக்ட் பண்ணி இப்படி ஒரு கேரக்டருக்கு அவரை பார்த்தோடனே நமக்கு நல்லா நடிச்சிருக்காருன்னு தெரியும். பட் அவர் பார்க்க வேற மாதிரி இருந்திருப்பார். எப்படி ஒரு கைலி ஒரு முடி அப்படி தொங்க போட்டு ஒரு என்ன சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் இவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் இந்த படமே வந்து நம்ம அவருக்காக டிசைன் பண்ணது தான். அப்படிதான் அவருக்காக டிசைன் பண்ணது தான். டிசைன் பண்ணும்போது என்னவா இருந்ததுன்னா, அவரை அந்த இதுக்காக மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னவா இருந்தாலும் அவர் ஒரு சிட்டி பாய் தான் அவர். ஸோ வந்து நகரத்தில் வாழ்ந்ததுனால அவருக்கு கிராமங்களுக்குரிய வாழ்க்கை வந்து பெருசாக பரிச்சயம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சூரியன்னு சொல்லி ஒரு ட்ரைனர். ஸோ அவர் வந்து நிறைய படங்களுக்கு வந்து காஸ்டிங் டேரக்டராக வந்திருக்காரு, ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம்லாம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட அவரை ஒப்படைச்சி அவரை இது பண்ணோம். அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த படங்களுக்கு எந்த நடிகர்களுக்கெல்லாம் நடிப்பு தேவைப்படுதோ, நடிப்பு பயிற்சி தேவைப்படுதோ அவங்க எல்லாரையுமே. இப்போ இந்த தம்பி அக்ஷய் ஆகட்டும், வந்து அனீஷ்மா பாப்பா, அவங்களும் வந்து கூட்டிகிட்டு சிவகங்கைக்கே போய் ஒரு மாதம் 15-20 நாள் 30 நாள் அங்கேயே இருந்து அதை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ ஸ்லாங்காக எனக்கு வந்து ஏதோ குறைஞ்சபட்சம் அவர் பேசியிருக்காருன்னா, ஒரு வெங்கடேஷன் ஒரு பையன், அவன் வந்து சிவகங்கை பையன். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக கூட இருந்து, ஆனால் நான் பார்க்குறேனே இது பண்ணுறேன் அவன் ஃபுல்லாகவே. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் போகும்போது தான் வந்து அந்த பையன் ஷூட்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து இது பண்ணார். அவர் வந்து கூடவே இருந்து அங்கங்கே அதெல்லாம் இது பண்ணார். இப்போ டப்பிங்கெல்லாம் ஃபுல்லாக கூட வந்து உட்காந்து பண்ணார். ஸோ ஏன்னா நமக்கு அந்த மொழி வட்டாரமும் தெரியாது, அதை தெரிஞ்சவங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா, சரியாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டோம்னா அது சரியாக வந்து நிற்கும். நான் நம்புறேன். மற்ற முகங்கள் எல்லாமே அந்த ஊரில் இருந்தவங்க தான். இந்த நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்க எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் அந்தந்த ஊரில் அவங்கள வழக்கு சொல்லி நாங்கள் பேச வச்சுட்டோம். ஏன்னா எல்லாம் வழக்கு சொல்லி இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்றது தான் அப்படியே நாங்கள் பேச வச்சுட்டோம். ஸோ அவங்க ரொம்ப எஃபோர்ட் பண்ணி எல்லாருமே ரொம்ப நடிகர்கள் எல்லாருமே எஃபோர்ட் பண்ணி ஒர்க் பண்ணது தான். இது ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு எஃபோர்ட் பண்ணி ஒர்க் பண்ணது. அதனுடைய இதுதான் வந்து இன்னைக்கு அது திரையில் எல்லாருக்கும் கவனிக்கப்படுது. அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாக நம்ம தமிழ் சினிமா வந்து அந்த காலக்கொட்டு இந்த காலம் தொட்டு போலீஸ்னாலே என்கவுண்டர் பண்ணணும், என்கவுண்டர் பண்ணால் தான் ஹீரோ, ரவுடிகளை சுட்டு பொசுக்கிறது, ஹியரிங் விசாரணை இல்லாமல் கொலை செய்கிறது, இதை ஒரு ஹீரோயிசமாகவே காண்பித்து நம்ம தமிழ் சினிமா வந்துருச்சு. காக்க வேட்டையாடு விளையாடு நிறைய சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து பழைய எல்லா படங்களும் போலீஸ் படங்கள்னாலே அர்ஜுன்லேருந்து எல்லாருமே ரவுடிகளை காரணம் காக்காமல் சுடுறதும் தேட்டரில் கைத்தட்டுறதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் போயிருக்கு. இந்த நிலையில் இந்த ட்ரெண்டை உடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கா? இது தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒரு பெரிய ட்ரெண்டு உருவாக்கியிருக்கு. போலீஸ்காரன் சுட்டா சரி, போலீஸ்காரன் கள்ள துப்பாக்கி வச்சே துடலாம், போலீஸ்காரன்
பொய்யாவே சொல்லலாம். ஏன்னா ஓப்பனாக காக்கல 50 ரூபா துப்பாக்கியோட முடிஞ்சு இவனை போய் கோர்ட்டில் நிப்பாட்டிக்கிட்டு ஹியூமன் ரைட்ஸ் அது மண்ணாதுன்னு டைலாக் பேசி அதை படம் ஹிட்டு. அது அந்த டைலாக் விசில் அடிக்கிறாங்க மக்கள், சாதாரண அப்பாவி மக்களே அதை ரசிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய பொது புத்தியை நீங்கள் உடைக்கிறீங்க. போலீஸ், சட்டம், நீதி, என்கவுண்டர், நீ வச்சிருக்க பிம்பம், நீ யாரையெல்லாம் ரவுடின்னு சொல்கிற, யாரையெல்லாம் தீவிரவாதின்னு சொல்கிற, இந்த பிம்பத்தை உடைக்கிறீங்க இல்லையா? அதையும் அதே சினிமா வச்சு இந்த துணிச்சல் எப்படி வந்தது? இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு நினைச்சீங்க நீங்கள்? மக்கள் மனநிலை தான் தோட. மக்கள் மனநிலை எப்போதும் வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து காக்கி உடை மேலே நம்ம ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் இருக்கிறது. அப்புறம் எப்போதும் நம்ம ஒரு காக்கி உடையை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன பயமும் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயிசமாக அவங்கள காட்டும்போது அதை இப்போ நம்ம வந்து சிலர்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அவங்கள நம்மளால் எதிர்க்க முடியாது, சராசரி மனிதர்களால் எதிர்க்க முடியாது. அப்போ வந்து ஒரு காக்கி உடை அணிஞ்சு ஒருத்தர் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, இது பண்ணுறாருன்னு ஸ்கிரிப்ட் எது ஈஸி. ஏன்னா ஒரு சட்டப்படி ஒன்று பண்ணுறாங்க, சட்டத்தோட துணையோட வந்து ஒருத்தவங்க வந்து தட்டி கேட்குறாங்கன்ற ஒன்று. அப்போ வந்து அந்த மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கும். ஸோ நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் படங்களை பார்த்து வந்து வளர்ந்தவங்க தான். ஸோ வந்து அப்படின்னு. ஆனால் நிஜம் என்னவா இருக்குன்னு இருக்குல்ல காவல்துறையில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ் காவலர்களே பார்த்தீங்கன்னாக்கா வேலை சுமையோட ஏதோ ஒரு வகையில் ஒரு மன அழுத்தத்தில் சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து அவங்களே தானே சுட்டு கொண்டு இருக்காங்க. ஏன் அவங்க டார்ச்சர் பண்ணுற ஹையர் அஃபீஷியல் ஏன் சுடாமல் அவங்க என்ன சுட்டுக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஏன்னா அது வந்து அவங்க அவ்வளோ இதுவாக இருக்காங்க. நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நிஜத்தில் இருக்கிற காவலர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கணும். அந்த பிரதிபலிக்கிறது என்னவா இருக்கணும்னாக்கா ரொம்ப க்ளோஸ் டு ரியலாக இருக்கணும். இப்போ அதை வந்து நான் வந்து என்ன இப்போ தமிழ் அவர் நிஜத்தில் அந்த காவலராக இருந்தவர், அந்த காவலில் அவரும் பார்க்க தான் ஆள் அப்படி இருப்பார், ஆனால் ரொம்ப அன்பான ஆள். அந்த அன்பு தான் அவரோட தோற்றத்துக்கு தமிழ் சினிமா வில்லன் கேரக்டராக தான் கொடுக்கும். அந்த அன்பு தான் வந்து அவரால் என்னவா இருக்குன்னா அதை தொடர முடியல, அந்த காவல் பண்ணி தொடர முடியாமல் சினிமாவுக்கு வராரு, இது பண்ணுறாரு. ஸோ இப்போ அதுதான் நம்ம இந்த கேரக்டருக்குள்ளேயும் பிரதிபலிக்குது. ஸோ நிஜத்தில் போலீஸ் வந்து ஒபே த ஆர்டர் தான், எல்லா காவலர்களும் ஒபே த ஆர்டர் தான், சீனியருடைய இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இது அந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளக்கார காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் இது, இன்னும் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம நிஜத்தில் இருக்கிறத முதல்ல மக்களுக்கு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரம் இருக்குன்னு நம்ம ஏன் அந்த டைலாக் எழுதுகிறோன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிய மனிதத்தில் போய் நின்னா ரொம்ப நம்மளை என்னமோ அந்த புழுவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. என்ன ஒரு சின்ன ஒரு கன்செப்டாக கூட பேச மாட்டாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேயும் எடுத்துக்கோங்க, ப்ரைவேட்டில் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போங்களேன், ஒரு செல்லான் ஃபில் பண்ண தெரியலனாக்கா நீங்கள் ஒரு குற்றவாளி மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். செல்லான் ஃபில் பண்ண தெரியல, நீங்கள் அதுக்கு பேங்க்கு வர எனக்கு அதெல்லாம் தான் பயங்கர இதாக இருக்கும். படித்தவங்களே திணற ஆரம்பிச்சிருவாங்க சில நேரங்களில். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான இது. அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் கன்செப்டாக பேசலாமே, ஏதோ ஒரு வகையில் அவங்கக்கிட்ட அந்த ஒரு பவருக்கு இல்லை. நீங்கள் என்ன மேனேஜராக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க, வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் கிடையாது. அந்த அதிகாரத்தை வச்சு வெளியே வந்து உங்களுக்கு ஆட்டோவில் வேணா 50 ரூபா கம்மி பண்ண போகிறாங்களா, இல்லை பஸ்ஸில் வந்து உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதே எல்லாரோட சக மனிதர்களோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்கள் சீட்டில் உட்காரும்போது மட்டும் என்ன மாதிரியான அதிகாரம் உங்களுக்குள்ள அந்த வருது? ரொம்ப மற்ற மாதிரி சாதாரண மனிதன் சீட்டில் உட்கார்ந்து மட்டும் மற்ற ஏன் வருதுன்றது இருக்குல்ல. இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்போ நமக்கு வெறும் காவலர்கள் மட்டும் சொல்ல, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு கண்டக்டர் கூட அதை வந்து திடீர்னு ஒரு சில்லறை இல்லைனாக்கா அதுக்கு ஒன்று பேசுவார். ஆமாம் ஆமாம், நீலா என் பஸ்ஸில் அந்த இடத்துல அவர் தான் பெரிய ஆள். இலவச பஸ் பாஸை பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கோவம் வரும். நீ அது இந்த பஸ்ஸில் ஏறுற, நீ அந்த பஸ்ஸில் ஏறுன்னு இலவச பஸ் பாஸை பார்த்தா. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ இருக்குது எல்லாருக்குள்ளேயும். அந்த ஏதோ ஒரு வகையில் தான் ஒரு இதில் இருக்கணும் போது அதை அதிகாரம் அதை வந்து யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எளிய மனிதர்கிட்ட தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு பாட்டி வந்து கூடையோட பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த கூடையை வச்சுட்டு வரத்துக்குள்ளே படுற பாடுகிறது அவங்க கையில் காலில் விடாத மாதிரி கெஞ்சணும். அந்த கூடைக்கு 2 டிக்கெட் கூட எடுப்பாங்க அவங்க. ஸோ இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல சார், அசரி இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ சில விஷயங்கள் நம்மளால் ஒரு எளிய மனிதர்களுக்கு உதவி பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலான்னு சொல்கிறது தான் இந்த இது. அப்புறம் இதில் காவலர்களாக இருக்கிறவங்க காவலர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே முதன்மையான ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் எங்கே போவீங்க? காவல் நிலையத்தை தான் போவீங்க. காவல் நிலையம் போய் தான் இங்கே பண்ணணும். அதுதான் இங்கே வந்து சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி. அப்படின்னும் போது அந்த வழிகளில் நீங்கள் போகும்போது நீங்கள் எளிய மனிதர்கள் எப்படி அணுகுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எளிய மனிதர்களை அணுகிறது தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த அணுகுமுறை கொஞ்சமாவது ஒரு தன்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் பண்ணது தான் இந்த இது. ரொம்ப நுட்பமான விஷயம். ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸில் கதாநாயகன் இதை தான் சொல்லுவார், நீங்கள் சொன்ன வசனம் தான் சொல்லுவார், நமக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மக்கிட்ட அழுதுகிட்டு வர்றவன் இல்லாதவன்ட்ட கொஞ்சம் அன்பாக பேசி அவன் பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த சிஸ்டம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது, எல்லா சிஸ்டமும். ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும், நினச்சா நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த
பதிவு செஞ்சுருக்கீங்க. இது உண்மையிலே இந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் ரொம்ப புதுசு. படம் வந்து இப்போ படத்துக்கான விளம்பரம் எல்லாரும் பார்த்துட்டு சொல்கிறத பார்த்து நிறைய கூட்டம் வருது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வெறுமனே முஸ்லீம் கான்செப்ட் மட்டும் இல்லை, சிஸ்டம் குறித்த கேள்வி. இந்த சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்வி, அதில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஷயத்த வச்சுருக்கீங்க. அதில் இன்னொரு விஷயம் கேட்குறது, அந்த அப்துல் ரவுப் அவர் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த அரசியலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரத்னவேல் பாண்டியனுக்கு ஒரு அரசியல் வச்சுருந்த மாதிரி அந்த அப்துல் ரவுப்புன்னு சொல்கிற போது ஈழத்தமிழர்களுக்காக தீக்குளித்தவர் அப்படிங்கிற அந்த அரசியல் சொன்னீங்க. இதுவும் எப்படி நீங்கள் உங்கள் உரையாடலை வந்தது தானா, சேர்க்கணுங்கிறதுக்காண்டி சேர்த்தது தான்? ஆமாம், நம்ம வந்து இதை நினைவுபடுத்தணுன்றது தான். ஒரு சமூகம் நம்ம இணக்கமாக இவ்வளோ காலகாலமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு உறவுகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஏதோ ஒரு வகையில் திடீர்னு எதிர்மறையாக நிற்க வைக்கிறது இருக்குல்ல, அவங்கள நிற்க வச்சு அவங்க வந்து இதுன்றது இருக்குல்ல, அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல கோவில்களில் இன்றைக்கி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து முதல் மாதிரி இதை எடுத்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய இதில் வந்து பல இந்துக்கள் வந்து அந்த இதை எடுத்து நம்ம இப்போ நடத்துகிறாங்க. நம்ம ஒன்றும் இல்லை தொடர், நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறாங்க, தர்கா கூப்பிட்டு போய் ஓதி கூப்பிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குல்ல, அங்கே போனால் நடக்கணும். இன்றைக்கும் நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் போய் பாருங்களேன், அவ்வளோ கூட்டம் வந்து அந்த தர்காவுக்கு வந்து இந்துக்கள் அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே நம்ம அப்படி தான் இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நிகழ்வுகள் தவறாக நடக்கலாம், எல்லா சமூகங்கள்லையும் அது நடக்கிறது தான், எல்லா மதங்கள்லையும் அது நடக்கிறது தான். ஸோ அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை அவங்க மேலே திணிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து அது சின்ன வயசுலேயே அந்த மாதிரியான பார்வைகளையாக மாறுறது இருக்குல்ல. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தொப்பி வச்சு ஒரு இது வச்சு அந்த மாதிரி இருந்தாக்கா இவங்க வந்து அப்படியான ஆட்கள். ஸோ இப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப தப்பாக இருக்குன்னா ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமல் போதும்னு தோணுச்சு. ஸோ அப்போ இதை நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி அப்துல் ரவுஃப்ன்றவருக்கான அந்த இதுவை நம்ம கொண்டு வந்ததுக்கான காரணமும் எனக்கு அது வந்து நினைவூட்டல் தேவைப்பட்டது. எப்போதும் வந்து இஸ்லாத்தில் வந்து தற்கொலை வந்து அறம், தற்கொலை பண்ணுறது வந்து அறம். ஆமாம், அறம் தடை செய்யப்பட்டது. ஆனால் அது தடை செய்யப்பட்டதையும் தாண்டி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்போது அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்து மேலேயும் இந்த இனத்து மேலேயும் அவர் வந்து ஒரு இது இருந்தது, பற்று இருந்ததுன்னா அதை நோக்கி போவார்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதை நோக்கி போய் தன்னுடைய இதை வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, நான் எந்த அமைப்பும் சார்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி ஒன்று போடுறது இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்போ இந்த தியாகங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் அதை தூக்கி போட்டு போகிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. அது ஒரு முஸ்லீம்னா அவர் தமிழராக இருக்க மாட்டார், இந்தியராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான். இவங்க என்ன இருந்தாலும் வேற ஆளுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ அதை நம்ம வந்து கேட்கணுன்றது தான் இது இருந்துச்சு. அதை நம்ம இதுக்குள்ளே கேட்டோம். அதனால் அதுக்குள்ளே இதை நம்ம தெரிஞ்சு தான் வச்சோம். ஏன்னா நம்ம இந்த உண்மையான இதெல்லாம் அது இல்லை, அவங்க ரெண்டு பேருமே இந்துக்கள் தான். ஸோ நம்ம அதை உண்மையான இந்த கதை இல்லை, அவங்க ரெண்டு பேருமே இதுவாக தான் இருந்தாங்க. பட் நம்ம இதில் வந்து இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு கேள்வி. இப்போ அப்துல் ரவுப்புன்னு பேர் யோசிக்கும் போதே அதை மைண்டில் வச்சு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே அது மைண்டில் வச்சு தான் நம்ம அதை பண்ணோம். ஏன்னா ஈழத்தமிழர்களுக்காக ஒரு முத்துக்குமார் இறந்தது, இந்த இறந்ததுங்கிறது வேற, அப்துல் ரவுப் இறந்ததையும் நம்ம அழுத்தமா பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. அந்த தோழர்கள் இதையும் நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அப்துல் ரவுப்னு ஒருத்தர் தமிழருக்காக பேசியிருக்காரு, தமிழர் பிரச்சனைக்காக பேசியிருக்காரு, முல்லை பெரியாருக்காக போராடினது ஒரு இஸ்லாமியர் போராடு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வராது. முஸ்லீம்னா ஏதோ அந்த முஸ்லீமுக்காண்டி போராடுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டுமே இருக்கிறதுனால இல்லை, அது நம்ம என்னன்னா இப்போ வந்து நம்ம அதுக்காக நம்ம மற்ற மனிதர்களை குறை சொல்ல முடியல. ஏன் குறை சொல்ல முடியலன்னா அவங்க அப்படி அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறதே கிடையாது. எல்லாம் மக்கள் வந்து அந்த மாதிரியான இதுக்குள்ளே போகிறாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் சில தலைவர் சில அமைப்பு இருக்குங்க இல்லையா, சில இது ட்ரிக்கர் பண்ணுறது இருக்குல்ல, நம்மளை ட்ரிக்கர் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுதுன்னா ஆமாம் அவனை விடக்கூடாது இவனை விடக்கூடாது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியான எல்லாருடைய மனநிலை அப்படி இருக்கான்னு அப்படி யாருக்குமே அந்த மனநிலை கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து எல்லோரும் அரவணைச்சி போகணும்னு ஆசைப்படுவோம். திடீர்னு ஒரு இடத்துல வந்து இப்போ எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்த பற்றின எந்த புரிதலும் இல்லை, நீங்கள் யார்கிட்டயாவது ஒன்று கேட்கணுன்னா ஒரு இஸ்லாமிய இருக்காருன்னா கேட்க மாட்டீங்களா, அவர் தமிழ் தெரியுன்னா கேட்க மாட்டீங்களா, அவர் உதவி பண்ணாருன்னா அவர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வராதா? இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, இது எல்லாமே நடக்கிறது தான். ஸோ அப்போ என்னன்னா இங்கே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை மக்கள் சாமி கும்பிட்றாங்க. நீங்கள் வந்து காஞ்சிபுரம் அந்த இதுலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது, அவ்வளோ மக்கள் 40 லட்சம் மக்கள் போய் அத்தீஸ்வரரை போய் பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் வந்து மதங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து மக்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க, அது புரிதலோடு இது பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னும் போது அதுதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அந்த மனிதர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படியான ஒரு இதுதான் இது. அதுக்காக நம்ம இது பண்ணி தான் பண்ணோம். அதை படத்தில் அந்த ஒரு செய்தி அழகாக சொல்லியிருப்பீங்க. எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் ஒரு பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ வைக்கிறாங்க, அது எந்த முஸ்லீம் கிறிஸ்டினுக்கும் உறுத்தலை. ஆக்சுவலி மதச்சார்பற்ற அமைப்பிலோடு வைக்கக்கூடாது, எந்த இதையும் வைக்கக்கூடாது.
ஆனால் கோவில் வச்சவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சர்ச்சோ பள்ளிவாசலோ வைக்கணும்னு தோணலை. ஏன்னா தன்னை அறியாமல் இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அது எப்படி அது இந்து கோயில் தானே வைக்க முடியும். இதே பள்ளிவாசல் வச்சிருந்தா ஒரு வித்தியாசமாக வைப்பாங்க. என்னப்பா கவர்மெண்ட் அவ்வளோ பள்ளிவாசல் வச்சிருக்காங்க, ஏன் அப்போ பிள்ளையார் கோயில் வைக்கும்போது உனக்கு அது வித்தியாசமாக தெரியல. அது அந்த நமாஸ் பண்ணுற காட்சியில் நீங்கள் அழகாக காமிச்சிருப்பீங்க ஃப்ரேம்லேயே. இவன் நமாஸ் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, அவன் பண்ணுறப்ப என்னப்பா இது கோர்ட் வாசலில் வந்து தொழுதுட்டுலாம் இருக்கீங்க, ஏன்னா யாரோ ஒருத்தர் கேட்பாப்லைங்களா அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு இந்து கும்பிட்றதுக்கு இயல்பாகவே அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது ரெண்டையுமே அழகாக காமிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் மக்கள்கிட்ட காட்சிகளாக போகும்போது இன்னும் கொஞ்சம் சேரும். நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க பிரச்சாரமாக சொல்லியிருந்தீங்கன்னா எடுக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு டயலாக்கை வச்சு எல்லா கோவில்லையும் எல்லா அரசு அலுவலகங்களையும் ஒரு கோவில் வச்சுருக்கீங்க, இது செக்குலருக்கு எதிரானது அப்படி ஒரு பிரச்சாரம் செஞ்சுருந்தா மக்கள்கிட்ட இது ஒரு பெரியாரிஸ்ட் படம், அது ஒரு கம்யூனிஸ்ட் படம் அப்படிங்கிற ஒரு டோன் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் காமிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். நமாஸ் பண்ணுறான், அவனுக்கு இடம் இல்லை, கோவிலில் இடம் இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இயல்பான, ரெண்டு பேருமே காதலர்கள், ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் கடத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செஞ்சதுதான், திட்டமிட்டு. ஏன்னா நமக்கு அந்த கேள்வி இருக்குல்ல, அப்புறம் எல்லாருக்குமான உரிமை இருக்கு. அவன் குற்றவாளியாக இருக்கட்டும், குற்றம் சாட்டப்பட்டவன், எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு, அவனுடைய வழிபாட்டு உரிமை இருக்கு. ஸோ வந்து அதே நேரம் அவனுடைய ஒரு இக்கட்டான சூழலில் தான் அவன் கேட்குறான். ரொம்ப மனசு பதட்டமா இருக்கு, நமாஸ் பண்ணா ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை வந்து ஒரு காவலர் தான் வந்து தடுத்தாலும் இன்னொரு காவலர் தான் அதை கொடுக்குறாரு. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்காங்க. பெரும்பான்மையா இருக்கிறவங்க வந்து என்னவா இருக்காங்கன்னா உதவணுன்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. ஸோ அப்படியே தான் நான் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ்குள்ளே தான் நம்ம கொண்டு போகணும். எப்போதும் எதிர்ப்பு மனநிலை கொண்டு போகவே கூடாது நான் நினைக்கிறேன். கொண்டு போக, ஏன்னா எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஏதோ இதுக்குள்ள இருந்து வந்து ஒரு இழையா வந்து நம்ம வந்து பிரிக்குதுன்னாக்கா அது தூக்கி வெளியே போகிறதா நம்ம வேலை. ஸோ அதுதான் நான் அதுக்குள்ளே பார்க்கணும்னு பார்த்தேன். அப்புறம் எல்லா கோயில்கள் எல்லா இதுக்குள்ளேயும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. பெரும்பான்மையான பெரும்பான்மை இருக்கிற இடத்துல அது இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து ஆமாம் உங்களுக்கு உறுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லுவேன். உங்களுக்கு நமக்கு உறுத்தக்கூடாது, அது ரைட் ஒர்க், அது அவங்களுடைய ரைட்ஸ். இன்றைக்கி இருக்கிற நம்ம ஜனநாயக நாட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ வந்து அதை கட்டாயம் நம்ம வந்து அதான். ஆனால் தொடர் நான் அதுவும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இந்த மாதிரியான இதில் வந்து மறுக்கப்பட்டாக பப்ளிக்காக நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ என்ன அவங்களுக்கு இது பண்ண உங்களுக்கு நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு இந்திக்கார ஒரு வட மாநிலத்தவர்கள் சும்மா ஏதாவது ஒன்று போயிட்டு நீங்கள் ஒரு கிண்டல் பண்ணுங்களேன், ஒரு இது பண்ணுங்களேன், யார்கிட்டயாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா அவங்க உங்களை தான் திட்டுவாங்க. என்ன அவன் வாட்டு வந்து ஊர் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஊரை விட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனை ஏன்டா பண்ணுறேன் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த மனநிலை வந்து இருக்கு. ஸோ இந்த திருத்தணியில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சம்பவம். அது வந்து என்னவா இருக்குன்னா அது மது ஏதோ ஒரு வகையான போதைக்குள்ள அது நடந்த இது. ஆனால் ரொம்ப தவறான விஷயம். அப்படியான ஒரு விஷயம் வந்து இனி அது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது முழுக்க நம்ம வந்து உழைக்கும் மக்களையும் எளிய மக்களையும் முழுக்க அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த உழைக்கும் மக்கள் எளிய மக்களாக தான் இருந்திருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் நான் வந்து இது பண்ணுறேன். அந்த மாதிரியான மனநிலை உருவாக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் விக்ரம் பிரபு எப்படி இந்த படத்துக்கு, அவர் ஏற்கனவே டானாக்காரனில் இதாக இருக்காரு, உடம்பு ஃபிட் பண்ணுறதுங்கிறது நடிகர்கள் பண்ணுவாங்க. ஆனால் படம் முழுக்க வந்து அந்த போலீஸ்காரர் அறம் சட்டம் ரெண்டையும் மீறாதவர். சட்டத்தையும் அவர் மீற மாட்டார், அறத்தை பொதுவான அறம் சார்ந்தது. அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கதாபாத்திரமாக கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணார். மிகை நடிப்போ இப்போ ஒரு டக்குன்னு அந்த இடத்துல அப்படி போய் ஹீரோயிசமாக பண்ணுறது, இது கடைசியே அவர் கெஞ்சுவார், சார் புரிஞ்சுக்கோங்க சார், அப்படி தான் பேசுவார். நல்ல ஜட்ஜு கெட்ட ஜட்ஜிட்டையும் இவர் அந்த போலீஸ்காரன் என்னென்னு அவருடைய கேரக்டர் நீங்கள் வந்து எப்போ கரெக்டாக பிடிச்சிருந்ததுன்னா, அந்த அப்துல் காதர் பாஷாங்கிற அந்த முஸ்லீம் திட்டுவார். இவங்க ரெண்டு பேரும் திட்டும் போது அவர் ஹீரோவாலாம் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கணும். அதை வந்து கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுவார். ஏன்னா ஒரு ஹீரோ இவர் தப்பு செய்யலை, இது எதுவுமே பண்ண மாட்டார். அவங்கள திட்டும் போது இவர் சும்மா தான் இருப்பார். அப்படியே தான் அந்த ஒரு சிலை மாதிரி நிற்கிற காட்சியெல்லாம் இது பண்ணார். அதெல்லாம் அப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க, கேரக்டர் இப்படி தாங்கிறது அவர் முதல்ல முடிவு பண்ணதோட வந்து இது வந்து ஒரு ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர். ஸோ வந்து அப்புறம் ரொம்ப ப்ராக்டிக்கலான கேரக்டர். நீங்கள் வந்து அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் வந்து இதில் இருந்து ஒர்க்கில் சர்வீஸில் இருக்கிற ஒரு காவலருடைய மனநிலை இருக்கும்ல, அது எல்லாவுமா இருக்கும். சில நேரங்களில் உதவி பண்ணும், சில நேரங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கும். ஸோ வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அது எல்லாமே நடக்கும். இப்போ அந்த மாதிரியான இதுக்குள்ளே இருக்க ஒரு ஆள் தான். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். அந்த அறம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அறம் சார்ந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து சிந்திப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் எங்கேயாவது அந்த அறம் சார்ந்து ஒரு இடத்துல தேவைப்படுதுன்னா அதை அவங்க உதவி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நான் அவர் ஏன்னா அவர் வந்து லஞ்சம் கொடுப்பார், கையூட்டு கொடுப்பாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கொடுப்பாரு, ஒரு தவாலிக்கு சார் கொடுங்க சார்.
ஸோ இது வந்து சராசரி மனநிலை தான் இது. நான் அதனால் அவருக்கு ஒரு கேரக்டருக்குள்ளே இதெல்லாம் வைக்கணும்னு நான் வைக்கல. அதாவது வந்து அவர் ஒரு அறம் சார்ந்து நிற்கிற ஆள், அப்புறம் சட்டத்தை மதிக்கிற ஆள், இப்படி நான் வந்து எங்கேயுமே நான் அந்த மாதிரி வைக்கணும்னு நான் வைக்கல. ஆனால் அவருக்குள்ளே அதெல்லாம் எப்பப்பெல்லாம் தேவையான நேரங்கள் அது வெளிப்படணும்னு நினச்சேன். தேவையான நேரங்கள் அது வெளிப்படணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து ஒரு எளிய மனிதர்களுக்கு தேவையான நேரங்கள் அது வெளிப்பட்டுது. அது வெளிப்பட்டுதுன்னா எப்படி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த படத்துக்குள்ள காமிச்சோம். அது ரொம்ப சிறப்பாக அவர் எனக்கு பண்ணி கொடுத்துறாரு. ஏன்னா அவர் ஒரு மெச்சூர்டான ஆக்டர். இந்த படங்களில் எனக்கு வந்து என்னென்னா அவர் நிறைய பேச விட்டு அவரை பார்க்காம அவரை வந்து முகங்கள்லேயே வந்து அந்த விஷயங்களை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அவர் நிறைய இது பண்ணால் அது மெச்சூர்ட் ஆக்டிங். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப அழகாக சிறப்பான பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த படம் மூலமாக சமூகத்துக்கு ஒரு வழியை கிடைத்திருக்கீங்க, ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கீங்க, பெரிய தாக்கத்தை உரையாடலை ஏற்படுத்தியிருக்கீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில். முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்தாரா? பார்க்குறதுக்கு எதுவும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா? ஏன்னா இதில் அந்த முஸ்லீம் சிறைவாசிகளுக்கான இஷ்யூவும் பிரச்சாரமாக இல்லாமல் போகிற போக்கில் சொல்லியிருக்கு. சம்மந்தமே இல்லாத ஒரு அப்பாவி முஸ்லீமை கூட கோவை குண்டுவெடிப்பு நடந்ததுக்கப்புறம் லாயர் கூட எங்களுக்கு அதை அவர் சொல்லும் போது கூட இன்னசென்ட்டாக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு முஸ்லீம்ங்கிற உணர்வு கூட கிடையாது. ஒரு முஸ்லீம் மூவ்மெண்ட்டில் இருக்கிறவருடைய லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஏன் சிறுபான்மை மக்களை ஒடுக்குறீங்க அப்படிலாம் அவர் பேச மாட்டார். சார் அந்த 98க்கு அப்புறம் எங்கள் ஆளுகளுக்கு லாயர் கிடைக்க மாட்டாங்க சார். அதை அவர் சொல்கிறது அவ்வளோ அப்பாவியாக இருக்கும். சிவகங்கையில் உள்ள ஒரு நாடாரும் அகமுடியரும் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் அந்த முஸ்லீம் பேசுகிறாரு. ஒரு கையில் சார் எங்கள் ஆளுகளுக்கு 98க்கு அப்புறம் எந்த லாயர் வரமாட்டேங்கிறாங்க சார், எனக்கு ஒன்றுமே வைக்கல சார், 5 வருஷமாக அப்படி இருக்கேன் சார் அப்படின்னு தான் அவர் பேசுவார். ஸோ இப்போ இது மூலமாகவே அரசுக்கும் ஒரு இது ரொம்ப நாள் சிறைவாசிகள்னு அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி எல்லார் காலத்துலேயும் அது ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது. இந்த படமும் அந்த கோரிக்கையை மறைமுகமாகவே வைக்கிது, ரொம்ப அழுத்தமாகவே வைக்கிது. சிஎம் சார் பார்த்தாங்களா அந்த படத்தை? இன்னும் சிஎம் சார் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் வந்து நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படைப்பாளியாக நம்ம ஒரு படங்கள் சரியான நேர்மையோடு செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலையாக நான் பார்க்குறேன். அது போய் சேர்றது இருக்குல்ல, அது போய் சேர்றது வந்து அதனுடைய வளர்ச்சி தான். நீங்கள் என்ன இந்த இது பண்ண வரீங்களோ அதை நேர்த்தியோடவோ அதை இந்த சமூக பார்வையோடவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு போய் சேரும். இப்போ ராஜா அண்ணன் நேற்று ராசா அண்ணன் பார்த்தாரு. பார்க்கும்போது அவர் வந்து அவராக தான் ஃபோன் அடித்து கேட்டு இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு கேட்டு இது பண்ணார். டக்குன்னு ப்ரொடக்ஷனில் ரெடி பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரே சொன்னார், அண்ணா சிஎம் சார்கிட்ட இது பண்ணலாம், கண்டிப்பாக பேசலாம். ஸோ அப்போ ஒரு கருத்தியல் எப்போதும் வந்து நீங்கள் திணிக்கவே முடியாது. கருத்தியல் வந்து அது ஒரு லேயர். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதில் இருந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். சிஎம் சார் இன்றைக்கி இருக்கிற அவருடைய வேலை பலுவில் அவர் இதில் ஏன்னா வந்து ஒரு படம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு இன்டர்வலோட பார்த்தா ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் வந்து அவங்க வந்து ஓய்வு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. சுற்றிட்டு இருக்கும்போது இதை பார்க்குறதுன்றது டேலே பாதி போயிடும் அவங்க. ஆமாம், அது போயிடும். அப்போ அந்த நேரங்களை இந்த இதுக்கு செலவு பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப வேல்யூபிளான டைம் இதுக்கு செலவு பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கட்டாயம் எனக்கு பார்ப்பார்ன்றது நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவர் பார்ப்பார். ஆனால் அவருக்கு எப்படி செய்தி போயிருக்கும்ல? கண்டிப்பாக போயிருக்கும். இந்த படத்தோட மெசேஜ் போயிருக்கும், கட்டாயம் போயிருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உரையாடலாக பார்க்குறேன். ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தான் 90 விழுக்காடு மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. படங்களும் அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு திரைப்படத்தால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு மனிதனை அள வைக்க முடியும், தான் செஞ்ச தப்புகளை தனக்கே தெரியாமல் நினைத்து பாய்த்து ஃபீல் பண்ண வைக்க முடியும் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த படம் எடுத்திருக்கு. உங்களுடைய முதல் படம் இவ்வளவு சிறப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக இல்லாமல் ஒரு படைப்பாக எடுத்திருக்கீங்க. அதுக்கு எழுத்தாளர் தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த சமூக உணர்வு உடையவர், அவருடைய அனுபவம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கு. நீங்களும் அந்த உணர்வோட, அந்த உணர்வு இருந்தால் தான் வெறுமனே கேமரா மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு உணர்வு ஃபீலிங்ஸும் இருக்குது. அதையும் ரொம்ப அழகாக பரப்புரை இல்லாமல் பிரச்சார பாணி இல்லாமல் எல்லா மக்கள்கிட்டையும் போய் பேசுகிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.